வரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாக்குச்சாவடி பக்கம் வராமல் இருந்தன. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்படி ரவுனி தேர்தல் அரசு வரலாற்று சீக்கிரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகிறது. அன்னை 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 எஸ்ஐஆர் இருந்துச்சு. அன்னை அதுல 50 லட்சத்துக்கு மேலப்பட்டவங்களும் தூக்கிருக்காங்க. இது நீ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். அப்படி பார்த்தா இப்போ சிம்பிள் கணக்குனே 200 பேர் ஓட் போடணும். இப்ப விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்க, 200 பேர்ல ஒரு 30 பேரை கூட்டிட்டாங்க. அப்போ நார்மலாவே இப்ப 200 பேர் இருக்கும்போது 180 பேர் ஓட் பண்ணிருக்காங்க, 50 பேர் ஓட் பண்ணல. சோ அதோட சதவீதம் பார்த்தோம்னா 75% வரும். இப்போ ஆல்ரெடி 30 பேரை தூக்கிட்டாங்க அப்படின்னா நீ உனக்கு கணக்கு படிக்கிறதுக்கு 85% வாக்குப்பதிவு ஆகும். இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. நானே உன் ஆள் ஒருத்தனா பாரு, எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு, அது 4-5 ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி இருக்க கணக்கு. அதனால எப்பவும் பதிவாகிற ஓட்டு தான் பதிவாயிருக்கு. நீ சொன்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் ஓட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, நிறைய வயசானவங்க எல்லாம் காலையில நிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும். ரெண்டாவது இந்த மாதிரி தற்கொலை பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு எவனாலும் வந்துட்டாங்கனாலும் நம்ம அந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் சென்னையில எல்லாம் வாக்குப்பதிவே வராது. இதுக்கு நிறைய வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு சென்னையில. சந்தோஷப்படாத மே 4ஆம் தேதி தான் தெரியும்.